சனாதன போர்வைக்குள் சன்மார்க்க நெறியினை புகுத்தும் முயற்சியில் ஆளுநர் ஆர்.என். ரவி ஈடுபட்டிருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் நேற்று நடைபெற்ற வள்ளலாரின் 200வது ஜெயந்தி விழாவில் ஆளுநர் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், சனாதன தர்மத்தின் மாணவனான தாம் வள்ளலாரின் நூல்களை படித்து வியந்ததாக கூறினார். சனாதனத்தை விமர்சிப்பவர்களும் சனாதன தர்மத்திற்குள் தான் இருப்பார்கள் என்று தெரிவித்த ஆளுநர், சனாதன தர்மத்தின் உச்ச நட்சத்திரம் வள்ளலார் என்றும் கூறினார். He is one of the brightest sun, the glowing sun, out of ignorance, out of their lack of knowledge. Some people have a wrong idea about Sanatana Dharma. இந்நிலையில் வள்ளலார் குறித்த ஆளுநரின் கருத்துக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், சமரச சுத்த சன்மார்க்க நெறிக்கும் சனாதன தர்மத்திற்குமான அடிப்படை வேற்றுமையை கூட ஆளுநர் அறிந்து கொள்ளாமல் இருப்பதாக சாடியுள்ளார். வடலூர் வள்ளல் பெருமான் வழிகாட்டிய நெறிமுறைகளை முற்றிலும் சிதைத்து சனாதன போர்வைக்குள் சன்மார்க்க நெறியினை புகுத்தும் முயற்சியில் ஆளுநர் ஆர்.என். ரவி ஈடுபட்டிருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். தமிழ் பண்பாடும் விழுமியங்களும் தனித்தியங்கும் தன் இயல்பினை கொண்டவை என்பதை பல்லாயிரம் ஆண்டு தமிழ் சமூக நாகரிக சுவடுகள் நமக்கு உணர்த்தி இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் தனிப்பெருங்கருணை ஏதோ ஒரு விதத்தில் வாய்க்கப்பெற்று விட்டதாலேயே ஆளுநர் மாளிகையை சனாதன கூடாரமாக மாற்றும் ஆளுநரின் கருத்துக்கள் முற்றிலும் நிராகரிக்கப்பட வேண்டியவை என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். வள்ளலார் சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் என ஆளுநர் ஆர்.என். ரவி கூறிய கருத்துக்கு வள்ளலார் சன்மார்க்க அன்பர்கள், சமூக ஆர்வலர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வள்ளலாரை பற்றிய தவறான கருத்தை பதிவிட்டுள்ளார்கள். வள்ளலார் முழுக்க முழுக்க ஆன்மீக புரட்சியாளர் என்று அழைக்கப்பட்டவர். ஜாதி மதம் பேதமற்றவர். அவருடைய கொள்கையை தன்னுடைய மதவாத கொள்கைக்கு உட்படுத்தி சாயம் பூசுகிறார். இதை வன்மையாக கண்டிக்கிறேன். நான் ஒரு வள்ளலாருடைய பக்தன் என்ற வகையிலும் எல்லா வள்ளலாருடைய பக்தர்களின் மனதை புண்படுத்தும் வகையிலும் செயல்படுகின்ற தமிழக ஆளுநர் தன்னுடைய அறிக்கையை வாபஸ் பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வள்ளலார் சனாதனத்தின் உச்சம் சொல்றாரு. வெக்கக்கேடா இருக்குது. கடலூர் மாவட்டமே கொதிச்சு வடலூர் முழுக்க தன் இறுதி மூச்சு வரையிலே என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, சனாதனத்துக்கு எதிராக தான் போராடினார். ஆனா அந்த இடத்துல RSS பயிற்சி கொண்டு நடந்தது. அதை நாங்க விரட்டி அடிச்ச பொதுமக்கள் எல்லாம் திரட்டி மக்கள் அதிகாரம், திராவிட கழகம், விடுதலை சிறுத்தைகள், புரட்சிகர மாணவர்கள் எல்லாம் செஞ்சாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு RSS ஆளுநர் கைக்கூலி ரவி என்பவர் தமிழகத்தை தொடர்ந்து RSS மையமாக்க மாட்டிக்கொண்டிருக்கிறார். இது கேவலமான செயல், வெட்கம் கட்ட செயல். வள்ளலாரை பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டியவர்கள் அதை விடுத்து விட்டு வள்ளலாரை மடைமாற்றுகின்ற வேலையை செய்திருக்கிறார். அதுக்கு ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தை மிக தவறாக பயன்படுத்தி இருக்கிறார். வணங்கக்கூடிய அந்த நடைமுறை என்கின்ற அந்த உருவ வழிபாட்டை எதிர்த்த வள்ளலாரை அவருடைய உருவத்தையே வழிபாடு செய்யக்கூடிய வகையிலே ஒரு திசை திருப்புகின்ற கேவலமான, இன்னும் சொல்ல போனா அருவருக்கத்தக்க ஆளுநராக இன்றைக்கு ரவி இருக்கிறார். இதனிடையே தொல்காப்பியர் முதல் வள்ளலார் வரை அனைவரையும் சனாதன தர்மத்திற்குள் அடைக்க நினைக்கும் ஆளுநரின் வார்த்தை ஜாலத்தை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள் என தமிழ் சைவ பேரவையின் தலைவர் கலையரசி தெரிவித்துள்ளார். தொல்காப்பியர்ல இருந்து வள்ளலார் வரை எல்லாரையும் ஒரு கூட்டுக்குள்ள ஒரு கோட்டுக்குள்ள நிறுத்திடணும்னு நினைக்கிறாரு. அதான் அவருடைய எண்ணம். அதன் அடிப்படையில தான் இந்த வர்ணனை வருது. தமிழர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவருடைய இந்த ஆராய்ச்சியை, இந்த கருத்தை, இந்த தெளிவில்லாத இந்த பேச்சை, தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற இந்த வார்த்தை ஜாலத்தை எந்த தமிழனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தமிழ்நாட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி